ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் சியான். நேற்று நம்ம இப்போ ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு 2 மெத்தட் பார்த்தோம். டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து சார்ட்டில் கட் பண்ணுறது. இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட 2 பீஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பீஸ் அண்டு பேக் பீஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஷோல்ட்ரு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு ஓப்பன் வைக்கல. ஓகேவா? நம்ம வந்து கொக்கி பீஸ் மாட்டுறதுக்கு நம்ம ஓப்பன் வைக்கல, நம்ம ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து நேற்று எப்படி கட் பண்ணுறது, அது ஏன் கட் பண்ணுறோங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி க்ராஸாக தான் நீங்கள் வைக்கணும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நீங்கள் வைக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி கழுத்தோட லெங்க்த்தை வந்து நம்ம அளந்துக்கலாம். ஏன்னா நம்ம க்ராஸ் வந்து ரொம்ப நீளமான பீஸ் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை தைச்சோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி நெக்கோட லைனை வந்து அளந்துக்கங்க. இது ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு. இது ஃப்ரண்ட் பீஸில் உள்ள நெக் லைனை வந்து இப்போ நீங்கள் அளக்குறீங்க. ஓகேவா? இப்போ இது வந்து 12.5 வருது. நீங்கள் 1 இன்ச் ஆர் 2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்காதீங்க, கிளாத் பத்தாமல் போயிடும். 13 வச்சுக்கோங்களேன். இப்போ 13 இன்ச்சுக்கு நமக்கு இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த கிராஸ் பீஸை எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து நான் வந்து க்ராஸாக வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. ஓகேவா? இதை ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக வராது. இப்படி க்ராஸாக வச்சு தான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் ஸ்டிச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த கார்னர் கிட்ட வர மாதிரி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் நூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கிளாத்து ஸ்டிச்சிங் பார்த்திங்களா? எப்போவுமே எந்த ஒரு தையல் வந்து ஆரம்பித்தாலுமே லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும். தையல் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் பார்த்திங்களா, நான் எப்படி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். இப்போ இதை வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. அது மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து இந்த சைடு கட் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப நீளமாக வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இதோட லெங்க்த்தை வந்து நீங்கள் அளந்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 13 இன்ச் பார்த்தோமா? இப்போ இது 13 இன்ச் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ச்சுக்கு கூட தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த 13 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் அதை டபுளாக மடித்து நீங்கள் தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படி வந்து விரித்து விட்டுக்கணும். நம்ம அந்த தையல்கிட்ட இப்படி விரித்து விட்டுட்டு தான் நம்ம வந்து இப்படி மடக்கி நம்ம தைக்கணும். ஓகேவா? இதை வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த சைடு 1/2 இன்ச் இருக்கணும், இந்த சைடு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் விட்டால் போதும். கிராஸ் பீஸுங்கிறனால ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க. நம்ம லைட்டாகவே அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணால் போதும். இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக வரும். நான் தைக்கிறத நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் தையல் வந்து எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தைச்சா இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கும் கொஞ்சம் அந்த சைடு உள்ளது பீஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அந்த தையலோடு கொஞ்சம் இடம் விட்டுட்டு பேலன்ஸாக கட் பண்ணிடுங்க. தையலை வந்து கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் திரும்ப நீங்கள் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். தையலை கட் பண்ணாமல் ஒரு நூல் அளவுக்கு ரைட் சைடு வந்து கேப் விட்டு கட் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துக்கோங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கை அட்டாச் பண்ணி தான் பேக் சைடு திருப்ப போகிறோம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி எழுதுகிறேன். எஃப்னா ஃப்ரண்ட்டு,
பீனா பேக். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்ம அட்டாச் பண்ணுறதை பாருங்கள். நான் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி கொஞ்சம் மேலே கொஞ்சம் லென்த் விட்டுக்கங்க. ஏன்னா நம்ம தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கி பிடிச்சி தைக்காமல் மேலே கிளாத் விட்டுட்டு, நான் இப்போ ஆல்ரெடி தையல் போட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து மடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தையல் மேலேயே தையலுக்கு அந்த சைடும் போகாமல் இந்த பக்கமும் வராமல் 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைங்க. இந்த மாதிரி ரொம்ப கிளாத்தையும் இழுக்கக்கூடாது, நெக் பீஸையும் இழுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு, ஏன்னா 1/4 இன்ச் தானே நம்ம வந்து தையலுக்காக நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அது 1/4 இன்ச் அளவுக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அந்த நெக்லைன் தையலில் கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட் கொடுக்க போகிறோம். இது கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வளைச்சி தைக்கும்போது துணி சுருக்கம் இல்லாமல் நமக்கு அந்த கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நூலில் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சின்ன கட் கொடுத்துக்கோங்க. நூலில் கட் பண்ணிடாமல் அந்த அட்டாச் பண்ணியிருக்க பீஸில் மட்டும் கட் பண்ணுங்கள். லைட் கட் கொடுத்தா போதும். அந்த ரவுண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்கள் கட் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேன்னு. இப்படி மடித்து படிமான தையல் போடுங்க. அதாவது கிளாத்லேயும் இல்லாமல் இந்த நெக் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் அதர் சைடும் இல்லாமல் அந்த இதை வந்து மடித்து படிமான தையல்னால் அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போடுற மாதிரி. ஓகேவா? இதை நல்லா பாருங்கள். நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு நான் எங்கே தைக்கிறேங்கிறது புரியும். இப்படி தையல் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. படிமான தையல் போட்டாச்சு. இதை அப்படியே மடித்து உள்ளே மடக்கிடுங்க. இப்படி மடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம அட்டாச் பண்ண பீஸ் வந்து உள்பக்கம் போயிடுச்சு, வெளிப்பக்கம் நெக்லைன் மட்டும்தான் இருக்குது. இப்படி வச்சுட்டு அந்த படிமான தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே போயிடுச்சு. அது மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. அந்த நெக் அவுட்லைனில் ஒரு தையல் வந்து நூல் அளவுக்கு தான் இருக்கும். அந்த நூல் அளவில் நீங்கள் அந்த தையலை போட்டுட்டு வாங்க. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி உள் பக்கமாக ரொம்ப கிளாத்தை எப்போதுமே நம்ம என்ன ஸ்டிச் பண்ணாலும் கிளாத்தை இழுத்து பிடிக்காதீங்க. அளவுகளும் மாறி போயிடும், நமக்கு அந்த ஸ்டிச்சிங்கும் மாறி போயிடும். இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட போகிறோம் பார்த்தீங்களா. இது உள் பக்கமாக போயிடுச்சு, இது வெளிப்பக்கம். ஓகேவா? இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட போதும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மிதி சைஸ், மிதினா அந்த ஃபுட் பார்த்தீங்களா, அந்த ஃபுட் சைஸ் தான். இந்த சைஸில் தான் நீங்கள் வந்து தையல் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த ஷேப்லேயே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டபுள் லைன் தையல் நமக்கு வந்துடும். நெக்லைனும் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம அட்டாச் பண்ண கிளாத் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி பேக் பீஸையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வெளிப்பக்கமாக கொடுத்து உள்பக்கமாக திருப்பினேனோ அதே மாதிரி இந்த இதையும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக் இதையும் ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு, நம்ம இன்னொரு பீஸும் ஃப்ரண்ட். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் பீஸும் பார்க்குற மாதிரி கிளாத்தை ப்ளேஸ் பண்ணுங்கள். பேக்கும் ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃப்ரண்ட்டும் ஒன்றோட ஒன்றா இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு எஃப்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிச்சிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம ஷோல்டருக்கு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் மட்டும் கூடவும் இல்லாமல் குறைக்கவும் இல்லாமல் இந்த 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதையும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் ஜாயின்லாம் எப்போவுமே நம்ம டபுள் ஸ்டிச் தான் பண்ணணும். இதையும் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு 2வது ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
எப்போவுமே லாக் ஸ்டிச்சும் போட்டுருங்க, டபுள் ஸ்டிச்சும் போட்டுருங்க. மேக்ஸிமம் டபுள் ஸ்டிச் போட்டால் கிளாத் நல்லா குவாலிட்டியாக உழைக்கும் நமக்கு. இப்போ கைக்கு வந்து ஒரு சின்னதாக ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சு சைஸ்க்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணி கையை வந்து கிளாத்தை வந்து தச்சு வச்சுக்கோங்க. சின்ன ஃபோல்டு ஒன்று, பெரிய ஃபோல்டு ஒன்று. அதாவது இது வந்து கரபாகம் இல்லை அப்படிங்கிறனால இந்த சின்ன ஃபோல்டு பண்ணி பண்ணுறேன். இல்லாட்டி டைரெக்டாகவே நம்ம 1/2 இன்ச்சுக்கு தச்சிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அதையும் தைங்க. இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க பீஸில் கையை அட்டாச் பண்ண போகிறோம். கை வந்து 2ஆக மடித்து சென்ட்ரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுட்டு இதை வந்து இந்த சென்ட்ரு பிளேஸில் அட்டாச் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரு பிளேஸ் பார்த்திங்களா, ஷோல்ட்ரு ஜாயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷோல்ட்ரு ஜாயின் கிட்ட இதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து அளந்து பார்த்து வாங்க. கரெக்டாக நமக்கு இந்த கிளாத் வந்து கைக்கும் அந்த உடம்புக்கும் கரெக்டாக இருக்குதானே. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து கை வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு தான் தைக்கணும், உள் பக்கமாக வச்சு தைக்கக்கூடாது. கை வெளிப்பக்கம், அதாவது நம்ம முகப்பு சைடு வச்சு நீங்கள் இது வந்து இதை தைச்சிட்டு வாங்க. 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து விட்டுருந்தோமா, அளவுகள் விட்டுருந்தோமா. இப்போ எதுக்காக அந்த அளவுகள் விட்டோங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இப்போ அந்த 1/2 இன்ச் தையலுக்காக விட்டதை வந்து இப்படி தைச்சிட்டு வாங்க. இப்போ சென்டர்லேருந்து தைச்சோமா, இப்போ இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதையும் அதே மாதிரி பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. கிளாத்தில் மாற்றி வச்சிடாதீங்க. நான் ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்பெல்லாம் ஆப்போசிட் பக்கம் வச்சுருவேன். அதாவது கை உள்பக்கம் வர்றதை வந்து வெளிப்பக்கம் வச்சுருவேன், வெளிப்பக்கம் வர்றதை உள்பக்கம் வச்சுருவேன். நம்ம பிகினர்ஸ் எல்லாருக்குமே வர்ற மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம தைக்கிறோம், நம்ம பிரித்து தைச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அட்டாச் பண்ணணும். இதையும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதையும் இப்படி டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கை அட்டாச் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நம்ம மேல் பக்கம் வச்சு நம்ம இப்போ திருப்பினதுனா கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கீழே பாட்டமுக்கு, அந்த பாட்டமை எடுத்துக்கோங்க. அந்த பாட்டமை எடுத்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க டாப் பாட்டமை நம்ம அளந்து பார்க்கணும். கரெக்டாக ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக அதில் மெஷர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த சைஸ் தானே வெட்டணும், அதனால் கரெக்டாக மெஷர் தானே. பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் அளந்துட்டு வருவேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கார்னர்லேருந்து இடுப்பு பாகத்தை நான் அளந்துட்டு வரேன். இப்போ நமக்கு அது கரெக்டாக வரும். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கூட குறைச்சி வந்தால் நோ ப்ராப்ளம், அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஃப்ரண்ட்டும் அதாவது நல்ல பக்கமும் மூடி இருக்கணும், ஆப்போசிட் பக்கம் தையல் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இதையும் நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல பக்கமும் மூடி இருக்கணும், ஆப்போசிட் பக்கம் நமக்கு ஓப்பனில் இருக்கணும். அந்த ஓப்பனில் உள்ள பக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதை டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டுன்னு குறிக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல ஃப்ரண்ட் பீஸு, இப்போ பேக் பீஸ். ரெண்டுக்குமே நெக்லைன் ஒன்றுங்கிறனால நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நெக்கு வந்து கூட குறைச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம், எது ஃப்ரண்ட்டு எது பேக்குங்கிறது தெரியாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹிப் லைனையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி
கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கல பார்த்தீங்களா, அந்த கீழே வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி குட்டி ஃபோல்டு பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு இல்லை. நம்ம அம்பர்லா ட்ரெஸ்லாம் போட்டோம்னா எப்படி அந்த கீழே குட்டியாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கையோட அகலம் வந்து 3 வச்சுருந்தோம். அந்த 3 குறிச்சிக்கோங்க. அந்த 3 குறிச்சிக்கோங்க. மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் தான் நமக்கு. இப்போ இங்கே ஒரு நாச் போட்டிருந்தோம் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போது இந்த இடம் அளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாச் போட்டிருந்தோம். அந்த நாச்சுக்கு நேராக தான் தையல் வரணும். அப்படி வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படியே அந்த ஸ்கர்ட்டு டாப்லேருந்து பாட்டம் வரையும் ஒரே தையலை போகிறோம். பாருங்கள், பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போட்டு ரெண்டையுமே நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை மேல் பக்கமாக இழுத்து விட்டுக்கோங்க, கீழ் பக்கம் விட்டுறாதீங்க. பேக் சைடும் மேல் பக்கமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 இன்ச் தானே நம்ம தையலுக்கு விட்டோம், அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்துடும். இப்போ எண்டு வரையும் நம்ம கொண்டு வர போகிறோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இன்னொரு தையலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைங்கிறனால பிரிக்கிற அளவுக்கு நமக்கு வராது. சப்போஸ் அவங்க உடம்பு வெயிட் போடுறாங்க அப்படிங்கன்னா நம்ம தையல் பிரிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த தையல் போடுறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த ஃபுட் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த கையை ஃபினிஷ் பண்ண மாதிரியே அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்களா 2 தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஒர்க் வந்து இப்படி தான் வந்துச்சு.